ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹசீன்ஸ்கேப். இப்போ நம்ம சைனா டவுன் வந்திருக்கோம். சிங்கப்பூர்ல இருக்கிற கலர்ஃபுல்லான இடம்னா அது சைனா டவுன் தாங்க. இங்கே வர்றவங்களுக்கு கலாச்சாரம், சாப்பாடு, ஷாப்பிங் எல்லாமே ஒரே ஸ்ட்ரீட்ல கிடைக்கும். ஃப்ரம் சாக்லேட்ஸ் டு டெம்பிள், ஃபுல் வெரைட்டி பிளேஸ். ரெடியா இருக்கீங்களா? வாங்க சைனா டவுனை பத்தி பார்ப்போம். இங்க இருக்கிற சின்ன சின்ன gift ஷாப் கூட அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குங்க. வாவ்னு நமக்கு ஆச்சரியமே வரும். சிங்கப்பூர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, சப்பல்ஸு, கீ செயின்ஸு, சாக்லேட்ஸு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அக்சசரிஸ்லாம் ரொம்ப சீப்பான ரேட்ல நமக்கு கிடைக்கும். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா, அவ்வளோ வெரைட்டிஸு, ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. 1 ஃபார் $3, $3.90. ஹேர் கிளிப்ஸு இதெல்லாம் கூட ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கும். வெரைட்டிஸும் அவ்வளோ நிறைய இருக்கும். 3 ஃபார் $10 அவ்வளோ நல்ல நல்ல டிசைன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இயர் பீசஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. இதெல்லாம் 1 ஃபார் $1 தாங்க. அவ்வளோ சீப்பாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அழகா சூஸ் பண்ணி நிறைய எடுக்கலாம். ஒரு பேர் இயரிங்காவது வாங்காம வெளியே போறதுன்றது மிஷன் இம்பாசிபிள் தாங்க. இந்த லேடிஸ் பேரடைஸ்னே சொல்லலாம். அவ்வளோ லேடிஸ் அக்சசரிஸ் அவ்வளோ எல்லாம் நிறைய கொட்டி கிடக்குங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, கீ செயின்ஸு எல்லாம் $1 தாங்க. 5 ஃபார் $10 தான். சில ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. சின்ன gift வாங்கலான்னு தாங்க வந்தேன். பர்ஸே காலி ஆயிடுச்சு. நீங்க ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்து போனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கணும்னா கண்டிப்பா ஷாப்பிங் பண்ண சரியான இடம்னா இதுதாங்க. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு சாக்லேட்ஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் சீப் ரேட்லயே கிடைக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் நிறைய பார்க்கலாங்க இங்க. 3 ஃபார் $10க்கு டிஷர்ட்ஸு, நமக்கு தைலம் இதெல்லாமே கூட நம்ம வாங்கிட்டு போகலாம். எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதாங்க. சிங்கப்பூர்ல நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்றதுக்கு சரியான இடம்னா அது சைனா டவுன் ஷாப்பிங் தாங்க. அவங்க கலாச்சாரத்தோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ஷோபீஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். புத்தா ஸ்டாச்சூஸ் இருக்கும். டிராகனோட ஸ்டாச்சூஸ் இருக்கும். நிறைய நம்ம இங்க எதுனாலும் நம்ம சாய்ஸ் தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குங்க. அவ்வளோ சாய்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போக சரியான இடம் சைனா டவுன். கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத இடம்னா அது சைனா டவுன் தாங்க. அதே போல் மல்டி குஷின்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே கிடைக்குங்க. தாய் ரெஸ்டாரண்ட்ஸ் எந்த குசின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நமக்கு சீப் ரேட்லேயே கிடைக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். நைட்லாம் இந்த இடம் அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிங்கப்பூரோட ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள்னா அது இங்கே தாங்க இருக்குது. இதுதாங்க அது. அவ்வளோ அழகு. சைனா டவுனோட ஹெரிட்டேஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம சைனீஸ் கல்ச்சரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபீஸ் பே பண்ணி தான் உள்ளே போகணும். இதுதாங்க புத்தா டூத் ரிலீக் டெம்பிள்ன்றது. இது சைனா டவுனோட முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பார்த்தாவே ஒரு கலர்ஃபுல் வைப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்பு நமக்கு கிடைக்கும். கோல்டு புத்தா ஸ்டாச்சு பார்த்தாலே நமக்கு பீஸ்ஃபுல் ஃபீலிங் வரும்.
சிங்கப்பூரோட மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ்னா அது இதுதாங்க. இது வெறும் டெம்பிள் மட்டும் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள், மண்டலங்கள், பாரம்பரிய கலைப்பொருட்கள் கொண்ட ஒரு மியூசியமும் கூடங்க. மேல் மாடியில அமைதியை தர்ற பசுமை தோட்டம் இருக்கும். பிரம்மாண்டமான பிரார்த்தனை சக்கரம் கொண்ட அமைதியான தியான உலகங்க இது. இப்போ ஸ்ட்ரீட் சைடு வால்ஸ் பாருங்க, முரல் ஆர்ட்ஸ் எவ்ரிவேர். ஓல்டு சைனா டவுனோட லைஃப், ஷாப்ஸ், பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வால்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு அழகான செல்ஃபி ஸ்பாட் தாங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட்னா அது சைனா டவுன் தாங்க. கண்டிப்பா பார்க்கணும். இல்ல நீங்க சிங்கப்பூருக்கு டூருக்கு வர்றீங்கனாலும் ஒரு நாள் ஃபுல்லா செலவழிச்சு பார்க்க வேண்டிய இடம்னா அது சைனா டவுன். ஷாப்பிங், தியானம் எதையுமே நம்ம மிஸ் பண்ணவே வேண்டியதில்லை. எல்லாமே கிடைக்குங்க இங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சைனா டவுனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ். பாய்.